1, 2. Hi guys, welcome back to our RIYA creation. நீங்கள் இப்போ ப்ரிவ்யூல பார்த்த மாதிரியான இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்க ரீல்ஸ் எடிட்டிங் தான் வந்துட்டு அலைட் மோஷனில் எப்படி மேக் பண்ணுறது அப்படின்ட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்துட்டு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான்லையும் அதில் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் வந்துட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அலைட் மோஷன் ஆப் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு நான் பீட் மார்க் ப்ளஸ் ஷேக் எஃபெக்ட்டோட ப்ரீசெட் வந்துட்டு XML ஃபைலாக கொடுத்துருப்பேன். ஸோ அந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு உங்களோட அலைட் மோஷனில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பீட் மார்க் ப்ராஜெக்ட் வந்துட்டு இம்போர்ட் பண்ணிவிட்டு அந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் பீட் மார்க் ப்ராஜெக்ட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார்டிங் வந்துட்டு இந்த பிளாக் ஸ்க்ரீன் வந்துட்டு ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். டிஸ்கிரிப்ஷனில் வீடியோட லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இந்த பிளாக் ஸ்க்ரீனுக்கு அடுத்து நமக்கு வந்துட்டு ஆடியோ வரும். இந்த ஆடியோலேருந்து நம்ம இமேஜஸ் வந்துட்டு ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இந்த 5.13 செகண்ட்லேருந்து இந்த பீட் மார்க் ஏற்ற மாதிரி நம்ம இமேஜஸ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கரெக்டாக வந்துட்டு 5.13 செகண்டில் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஐக்கான் சூஸ் பண்ணிட்டு மீடியாவில் போய்ட்டு நீங்கள் எந்த ஃபோல்டரில் யாரை வச்சு எடிட் பண்ண போகிறீங்களோ அவங்களோட இமேஜஸ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்துட்டு இவங்களோட இமேஜஸ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். மேலே 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபில் காம்போசிஷன் ஏரியான்றது கொடுத்துக்கலாம். மூணு ட்ரான்ஸ்ஃபார்மில் போயிட்டு ஸோ கரெக்டாக அந்த பிக்கை வந்துட்டு அரேஞ்ச் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஜூம் ஆப்ஷன் வேணும் அப்படின்னா தேர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி இந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு அலைன்மெண்ட் வந்துட்டு கரெக்டாக இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு அந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நான் ஆட் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட்டில் இருக்க பீட் மார்க்கில் போய்டும். ஸோ அப்போ வந்துட்டு தேர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு நீங்கள் ஆட் பண்ணுற எல்லா இமேஜஸ்மே இந்த மாதிரி மெத்தடில் தான் நீங்கள் ஆட் பண்ணணும். ஸோ இப்போ வந்துட்டு அகைன் இன்னொரு இமேஜ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். மேலே 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு மூணு ட்ரான்ஸ்ஃபார்மில் போயிட்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னா அது மாதிரி ஜூம் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு கரெக்டாக வந்துட்டு அந்த ஃபோட்டோ வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி வந்துட்டு அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அரேஞ்ச் பண்ணிட்டு ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பீட் மார்க்கை போய்டும். ஸோ அதே மாதிரி தேர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இமேஜஸோட லிங்க்குமே வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு ஜிப் ஃபைலாக கொடுத்துருப்பேன், நீங்கள் கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ வந்துட்டு எல்லா இமேஜஸ்மே நம்ம லைனாக வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இமேஜஸ்லாம் வந்து கரெக்டாக வந்துட்டு எந்த வரைக்கும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு எஃபர்ட்ஸ்லாம் வந்துட்டு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறோம். டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு ஷேக் எஃபெக்ட் ப்ரீசெட்டும் வந்துட்டு XML ஃபைலாக கொடுத்துருப்பேன். ஸோ அந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு அலைட் மோஷனில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. தென் உங்களுக்கு XML ஃபைலாக வந்துட்டு எப்படி அலைட் மோஷனில் இம்போர்ட் பண்ண தெரியல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வீடியோட லிங்க் இருக்கும், கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்துட்டு அந்த ஷேக் எஃபெக்ட் ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஷேக் எஃபெக்ட் ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இதில் வந்துட்டு 2 எஃபர்ட் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ இதில் வந்துட்டு ஸ்டார்டிங்கில் இருக்க எஃபர்ட்டை வந்துட்டு இப்போ காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ எஃபர்ட்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க, 3 டாட் வரும், அதை கிளிக் பண்ணிவிட்டு காப்பி எஃபர்ட்ஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ நம்ம பண்ணிகிட்டு இருக்க அந்த பீட் மார்க் ப்ராஜெக்ட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஸோ ஸ்டார்டிங் வந்துட்டு 5.13 செகண்ட்லேருந்து இப்போ நம்ம காப்பி பண்ண எஃபர்ட்டை வந்துட்டு பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ நான் எது வரைக்கும் வந்துட்டு பேஸ்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லுவேன், நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்பவே ஷார்ட்டாக தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இமேஜ்க்கு வந்துட்டு ஆட் பண்ணியாச்சு. செகண்ட் இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு அதே மாதிரி பேஸ்ட் எஃபெக்ட் பண்ணிக்கோங்க. தேர்ட் இமேஜை கிளிக் பண்ணிட்டு அதே மாதிரி பேஸ்ட் எஃபெக்ட் பண்ணிக்கோங்க. அகைன் வந்துட்டு ஃபோர்த் இமேஜ். ஸோ நீங்கள் ஸ்டார்டிங் வந்துட்டு 5.13 செகண்டில் இருந்துட்டு கரெக்டாக வந்துட்டு 6.25 செகண்ட் வரைக்கும் இந்த ஃபஸ்ட் எஃபெக்ட் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கணும். பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து ஒரு இமேஜ் வரும், அந்த இமேஜை எப்படி விட்டுட்டு அதுக்கடுத்து வர 2 இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் எஃபெக்டை வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு ஃபஸ்ட் எஃபர்ட் வந்து நம்ம பேஸ்ட் பண்ணியாச்சு. செகண்ட் எஃபர்ட் வந்துட்டு பேஸ்ட் பண்ண போகிறோம். தென் இதில் ஆட் பண்ணியிருக்க எஃபர்ட்டோட கலர் கிரேடிங்கும் வந்துட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு செகண்ட் எஃபர்ட் வந்து நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அகைன் வந்துட்டு அந்த ஷேக் எஃபெக்ட் ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு செகண்டாக ஒரு எஃபர்ட் கொடுத்துருப்பேன், அந்த எஃபர்ட்டை வந்துட்டு இப்போ காப்பி பண்ண போகிறோம். ஸோ செகண்ட் இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு எஃபர்ட்ஸ் போயிட்டு 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு காப்பி எஃபர்ட்ஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு பேக் வந்துட்டு அதே மாதிரி பீட் மார்க் ப்ராஜெக்ட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்துட்டு நடுவில் வந்துட்டு ஒரு இமேஜ் மட்டும் நான் எம்டியோட சொல்லியிருப்பேன். ஸோ அந்த இமேஜுக்கு மட்டும் வந்துட்டு செகண்ட் எஃபர்ட் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அந்த இமேஜுக்கு மட்டும் நம்ம செகண்ட் எஃபர்ட் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஷேர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது மாதிரி வீடியோ அப்படின்னு காமிக்கும். ஸோ அதில் போய்ட்டு உங்களுக்கு ரெசல்யூஷன் எவ்வளோ வேணுமோ வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. தென் ஃப்ரேம் ரேட் வந்துட்டு ஃபுல்லாக செட் பண்ணிவிட்டு குவாலிட்டியும் வந்துட்டு ஃபுல்லாக செட் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட
ப்ராஜெக்ட் வந்துட்டு எக்ஸ்போர்ட் ஆகிடும். ஸோ வீடியோ வந்துட்டு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான ட்ரெண்டிங்கான ரீல்ஸ் எடிட்டிங்லாம் நம்ம சேனலில் ரெகுலராக வேணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.